கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us turn to book of Acts of the Apostle, chapter 27, verses 33 through 35. பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். And while the day was coming on, Paul besought them all to take meat, saying, This day is the 14th day that ye have tarried and continued fasting, having taken nothing. Wherefore I pray you to take some meat, for this is for your health. For there shall not an hair fall from the head of any of you. And when he had thus spoken, he took bread and gave thanks to God in presence of them all. And when he had broken it, he began to eat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்கள் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். I desire that you may eat. நீங்கள் தப்பி பிழைக்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். And that shall help you to escape. இங்கே பல நாட்கள் பட்டினியிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த பயணத்தில் காணப்பட்டார்கள். Here we see that a group of people were found in fasting, is starving in that journey. இந்த 27ஆம் அதிகாரத்தை பார்த்தால் ஒரு கப்பல் பயணத்திலே அந்த ஜனங்கள் சிக்கிக் கொண்டதை நாம் பார்க்க முடியும். We in this chapter 27 see the people, they are in this voyage. வாழ்க்கை ஒரு பயணம். And life is a voyage. இன்னும் சரியாய் சொன்னால் அது ஒரு கடல் பயணம். Yet more apt to say it is a sea voyage. கரை ஏறினால்தான் நம்முடைய வாழ்க்கை அடுத்த பகுதியை தொடர முடியும். Only if we come up the shore can we continue the rest of our life. நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கை அது போன்றதுதான். This our faith life is one such. அப்போஸ்தலனாகிய பவுல் ராயனுக்கு அபயமிட்ட பொழுது இந்த கப்பற் பயணம் அவனுடைய வாழ்க்கையில் புகுத்தப்பட்டது. When Saint Paul the apostle he cried or pleaded with Caesar, then this sea voyage was given him. நாமும் கூட இந்த உலகத்திலே ராயரை நோக்கி அபயமிட்டவர்கள். And we also were the ones who cried out to Caesar. நம்முடைய ராயர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Our Caesar is the almighty God. ராயனுக்கு ஒருவன் அபயமிட்டு விட்டால் அவனை இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு சக்தியும் தொட முடியாது. If a man would cry out to Caesar, then no other power in this world can touch him. தேவனுக்கு அபயமிட்ட நாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் சேர்க்கப்படும் அளவும் இந்த உலகத்தில் நம்மை எந்த ஒரு வல்லமையும் சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. We who are crying out unto God Almighty, we shall have no hurt in our life until we reach the other shore which is heaven, and there shall not an hair fall from the head of any of us. ராயனுக்கு கொண்டு போய் இவனை நிறுத்தும்படியாக ஒரு கூட்டம் குற்றவாளிகளோடு இவன் இணைக்கப்பட்டு இந்த பயணத்தில் அவன் போய் கொண்டிருந்தான். And here he was knit with a group of accused that he might be taken to the Caesar. போகும் பொழுது பயங்கரமான போராட்டமான ஒரு பாதை அனுமதிக்கப்பட்டது. And when he was on his voyage, there was a terrible conflict. பவுல் அந்த கப்பல் தலைவர் அந்த நூற்றுக்கு அதிபதியை கூப்பிட்டு சொன்னான், இந்த பயணம் நமக்கு இப்பொழுது ஒத்து வராது என்று அவன் சொன்னான். Saint Paul called for the centurion and said, this voyage is not pleasant for us at present. ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி கப்பல் மாலுமியை போய் பேசினான். But then the centurion, he went and met with the owner of the ship. அந்த கப்பல் தலைவனை போய் பேசினான். He met with the master, the owner of the ship. அப்படி ரெண்டு பேரிடத்திலும் போய் பேசின பொழுது, And when he talked with both of them, அவர்கள் சொன்னார்கள், நாம் பயப்படாமல் பயணப்படலாம் என்று சொன்னார்கள். they said, we can continue our voyage without any fear. 11ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். We see that in verse 11. அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை காட்டிலும் அவன்
கப்பல் மாலுமியையும் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். And the centurion believed the master and the owner of the ship more than those things which were spoken by Paul. பிரியமானவர்களே, இந்த பாதையிலே வந்த பின்பு நாம் தேவனுடைய மனிதர்களையும் தேவனையும் மாத்திரமே நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது. Beloved ones, after coming into this religion, after coming into this faith, we ought to trust only in God and the people of God. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் அநேகர் இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு ஊழியர்களையோ பரிசுத்தவான்களையோ நம்பாமல் நாம் இந்த உலக நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை நாம் நம்முடைய அறிவில் கொண்டு வந்து அவைகளையும் அவர்களையும் நாம் நம்புகிறோம். But unfortunately, many of us do not believe in the servants of God and the saints of God, but we only believe in the present situations of the world and thereby the things of the world. அதனால என்ன சம்பவிக்கிறது? Because of which what happens? மனிதர்களை நீங்கள் நம்பும் பொழுது இந்த பயணம் உங்களுக்கு தென்றல் காற்று அடிக்கிறது போல சுகமாக இருக்கும். When you trust in man, this voyage will seem to be pleasant as the south wind. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தென்றல் மெதுவாக அடித்தபடியினால் அவர்கள் தங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது என்று எண்ணிக்கொண்டார்கள். Verse 13 says, because the south wind blew softly, they thought that they had obtained their purpose. இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே தென்றல்கள் அடிக்கும் பொழுது நமக்கு காரியம் கைகூடி வந்தது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். Even today in the world, when there is the south wind, we think we have obtained the purpose. மனிதனை நம்பும் பொழுது உனக்கு முன்பாக தெரிவது தென்றல். When we trust in man, what appears in front is the south wind. ஆனால் மனிதனை நம்புவதின் முடிவு ஒரு பெரிய யூரோக்ளிதோன். But the end of that is Euroclydon in the end. இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய புயல் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். Or you can well understand it is a terrible cyclone. நீங்கள் 13-14 வசனங்களில் நீங்கள் இதை பார்க்க முடியும். You can look at it in verses 13 and 14. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாச பயணத்தில் நீங்கள் தேவனை நம்புகிறீர்களா, தேவனுடைய மனிதர்களை நம்புகிறீர்களா, இல்லாவிட்டால் மனுஷர்களையும் மனுஷனுடைய வார்த்தைகளையும் நீங்கள் நம்புகிறீர்களா? Beloved ones, in this path or voyage of faith, do you trust in God? Do you trust in the people of God or in man and the things of the world? நீ மனிதனை நம்பும் பொழுது தென்றல் அடிக்கும். When you trust in man, the south wind will blow. இன்னும் நீ மனிதனை நம்பும் பொழுது அது புயலாய் மாறும். And yet the more it will change to be a cyclone. ஆனால் தேவனை நம்பும் பொழுது புயலுக்கு பின் ஒரு அமைதி உன்னை தேடி வரும். But when you trust in God, after the cyclone, there will be a rest. அங்கே என்ன நடந்தது? What happened there? இந்த பாதையிலே 14 நாட்கள் அவர்கள் போனார்கள். They were 14 days in this voyage. சூரியன் தென்படவில்லை. Sun did not appear. சந்திரன் தென்படவில்லை. The moon was not seen. நட்சத்திரங்கள் தென்படவில்லை. Stars were not visible. அவர்கள் பசியை மறந்தார்கள். They forgot starving. மரண பயம் அவர்களை தொற்றிக் கொண்டது. The fear of death gripped them. கப்பல்ல இருந்த எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டு விட்டார்கள். They started to download the ship. ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே அவர்கள் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. And their life went in a different angle. வாழ்க்கை முடிந்துவிடும் என்கிற ஒரு சூழ்நிலை. A situation where their life would end. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் நீங்கள் சூரியனை பார்க்காமல் இருக்கிறீர்கள்? Beloved, in your life, how many days together you have not seen the sun? எத்தனை நாள் உங்களுக்கு சந்திரன் தென்படாமல் இருக்கிறது? How many days you have not seen the moon? எத்தனை நாட்கள் நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்காமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்கள்? How many days long you stumble without the stars? நீங்கள் இதை வேத வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். When you can see this in the word of God. அநேக நாட்கள் அவர்கள் சூரியனை காணவில்லை. 20ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். Verse 20, many days together sun did not appear. பிரியமானவர்களே, இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? Beloved, what do we understand? சில நேரங்களில் சூரியனாகிய கிறிஸ்து நமக்கு தென்படாமல் இருக்கிறார். Sometimes Christ the sun will not appear. நீதியின் சூரியன் உதிக்காமல் நாம் பலவீனப்பட்டு போய்விடுகிறோம். We may become weak because the sun of righteousness is not risen. சரீரமும் மனதும் சோர்ந்து போய்விடுகிறது. And the body and the mind becomes faint. அதே நேரத்தில் நட்சத்திரங்களும் கூட தென்படாமல் போய்விடுகிறது. Even the stars did not appear. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஊழியர்களும் கூட சில நேரங்களிலே நமக்கு தென்படாமல் கிடைக்காமல் நம்மை அனுசரணையாக விசாரிக்காமல் ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு நாம் சில நேரங்களிலே தள்ளப்பட்டு விடுகிறோம். Even at times we may be pushed into a pathetic situation where we are devoid of the servants of God. கடைசியிலே இது எங்கே கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுகிறது? And finally, where do we land up? ஒரு வெறுமையான ஒரு பட்டினியான ஒரு நிலவரத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். We are pushed into a land of starvation. 14 நாட்களாக அவர்கள் ஒன்றும் புசியாத ஒரு நிலவரத்துக்கு தள்ளப்பட்டார்கள். And they were pushed to a situation where they did not eat for 14 அருமையான days. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே உனக்கு சூரியன் தென்படுகிறதா? Beloved brother, sister, does the sun appear in your voyage?
உன்னுடைய பாதையிலே ஊழியர்கள் உனக்கு அனுசரணையாக இருக்கிறார்களா? Are the servants of God bearing your burden in your voyage? நீங்கள் உங்களை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நேரம். Essentially, you need to turn yourselves and see. ஆனால் பிரியமானவர்களே, என்ன நடந்தது? But beloved, what happened? இவர்கள் வாழ்க்கையிலே உச்சகட்ட பயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். They were pushed to a crucial point of life. இவர்கள் இப்பொழுது போராட்டத்தில் இருந்தாலும் தேவன் அந்த இடத்திலே ஒரு அதர்சனமானவராய் அவர் அந்த இடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். Though they were in a terrible conflict, God started to speak to them in an invisible manner. அந்த கப்பல்ல 276 பேர் இருந்தார்கள். 176 were in the ship. 276 பேர். 276. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது? When things were like that, what happened? கர்த்தர் அவைகளுக்கு மத்தியிலே ஒரு மனிதனோடு பேசுகிறார். Amidst that, the Lord talked to a man. தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு ஜீவன். It is the word of God which is life to a man. அந்த இடத்திலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய், நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன், உன் மூலமாக அனைவரையுமே கொண்டு போய் சேர்ப்பேன். There the Lord said, fear not, thou shalt stand before Caesar, not only thee and all that is with you. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போஜனம் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. Beloved ones, the time has come where you have to eat in your life. அவன் உடனே சொன்னான், நமக்கு ஒன்றுமே சம்பவிக்காது. He said, then nothing will happen to us. நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் தேவன் எண்ணி இருக்கிறார். God has counted all the hair of our head. தேவன் அறியாமல் ஒரு முடி கூட இந்த பயணத்தில் விழாது. Not one hair will fall to the ground without God's knowledge. ஆனபடியால் நாம் எல்லாரும் இப்பொழுது போஜனம் பண்ணினால் போதும். Therefore, it is enough, all of us need to have meat. அருமையானவர்களே, நீங்கள் பல நேரங்களிலே இந்த போஜனத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். Beloved ones, many a times you did not eat. ஆனால் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உனக்கு தேவன் கொடுக்கிற செய்தி என்ன? But what is the message the Lord gives to you? நீ போஜனம் பண்ணு. Eat. இனிமேல் உள்ள உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நீ தப்பி பிழைக்க அது உனக்கு உதவும். And that will help you to escape in the voyage that you continue. இதுதான் இன்றைய மெசேஜ். This is the message today. நீ போஜனம் பண்ணினால் இனிமேல் உள்ள வாழ்க்கை பயணத்திலே நீ தப்பி பிழைத்து கரை சேர அது உனக்கு உதவும். If you take some meat, that will help you that you might be continuing your journey. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. This is not the word of man but the word of God. தேவன் இந்த காலை வேளையில உன்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை. This is a word which God speaks to you this morning. போஜனம் என்றால் என்ன? What is meat? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand this. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, When we happen to read John the Gospel chapter 4 verse அந்த 34, போஜனத்தினுடைய ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. one meaning of that meat is there. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. Jesus said unto them, my meat is to do the will of him that sent me and to finish his work. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம், என்னுடைய போஜனம் என்று இயேசு சொன்னார். Jesus said, my meat is to do the will of him that sent me. இந்த விசுவாச பயணத்திலே தேவ சித்தம் எவ்வளவு செய்கிறோமோ அதுதான் நாம் போஜனம் பண்ணுவதனுடைய அடையாளம். In this voyage of faith, the more we do the will of God, the more we intake meat. இந்த மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவாக தேவ சித்தம் செய்கிறீர்கள்? To what extent do you do the will of God in this path? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய சுய சித்தம் செய்தவர்கள், Before our salvation, we did our self-will. இல்லாவிட்டால் மனித சித்தம் செய்தவர்கள், Or the will of man. இல்லாவிட்டால் நம்முடைய அறிவின்படி நாம் செயல்பட்டவர்கள். Or we worked according to our knowledge. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை தேவ சித்தம் செய்வதுதான் நம்முடைய போஜனம். But the word that God tells you this morning is, doing the will of God is our meat. இயேசு கிறிஸ்து தனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார். Jesus Christ said a body was given to him. எதற்காக அந்த சரீரம் கொடுக்கப்பட்டது? For what was it given him? எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ நான் வருகிறேன், அதில் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, behold, a body is prepared for me, and lo, I come to do thy will, O God. இந்த சரீரம் நம்முடைய சொந்தமாய் நாம் இஷ்டத்துக்கு செயல்படுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி அல்ல. This body is not an instrument given in our hands that we might use it as our own. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. The word of God says, ye are not yours. எப்பொழுது நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்களோ அதற்கு பின்பு நீங்கள் தேவனுடையவர்கள். When you are brought with the price of the blood of Jesus, that moment you become the Lord. எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டீர்களோ அதற்கு பின்பு நீங்கள் தேவனுடைய ஆலயம். The time when you are full with the Holy Ghost,
boast, you are the temple of God. இந்த சரீரத்தை உங்கள் இஷ்டப்படி செயல்படுத்த உங்களுக்கு உரிமை கிடையாது. And you have no right to use your body according to your will. நன்றாக புசிக்க வேண்டும், நன்றாக குடிக்க வேண்டும், நன்றாக மேக்கப் பண்ண வேண்டும், நன்றாக நம் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய தரிசனம் இல்லை. It is not the vision of a Christian that he should eat well, drink well and make it up well. சாப்பிட வேண்டும். We have to eat. வயிற்றுக்கு கொஞ்சம் போஜனம் ஈயப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said meat is given for the belly. தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கலாம், பசிக்கு ஒரு ஆகாரத்தை புசிக்கலாம். You can drink water for thirst and food for hunger. மானத்தை காக்க ஒரு வஸ்திரத்தை உடுத்தலாம். And you can even have a dress to cover your nakedness. ஆனால் இஷ்டத்துக்கு நாம் உடுத்தவோ அனுபவிக்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. But it is not expedient for us to drink and eat and dress as we like. ஏனென்றால் நாம் தேவனுக்கு அடிமைகள். Because we are slaves to God. அடிமை சுயமாய் பேச முடியாது. A slave cannot speak as his own. அடிமை சுயமாய் கிரியை செய்ய முடியாது. Slave cannot work of his own. அடிமை ஒரு இடத்துக்கு சுயமாய் போக முடியாது. Cannot move of his own. நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because ye are servants of God, and the end thereof the fruit is holiness, and the end everlasting life. நம்மில் எத்தனை பேர் தேவ சித்தம் செய்கிறோம்? How many of us do the will of God? தேவ சித்தம் என்று சொன்னால் என்ன பிரியமானவர்களே? Beloved, what is doing the will of God? முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to 1 Thessalonians chapter 4 and verse 3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. போதும். For this is the will of God, even your sanctification. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக வேண்டும். A child of God should be sanctified. கடந்த நாட்களில் 7 நாட்கள் கொண்ட கூட்டங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள்? How did you make use of the 7 days meetings in the past day? இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே சபைக்குள்ளே அவர் வந்திருந்தாரே. Jesus had come into the church with his blood. அவர் உட்கார்ந்து ஜனத்தை சுத்திகரித்துக் கொண்டிருந்தாரே. He had been sitting and refining his people. நம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக வசனத்தை அனுப்பி கொண்டிருந்தாரே. He did send his word to sanctify his people. புறஜாதியாராகிய நாம் பரிசுத்தமாகும்படியாக பரிசுத்த ஆவியை பொழிந்தருளிக் கொண்டிருந்தாரே. He had been showering his Holy Spirit to sanctify the offering up of the Gentiles. நம்மில் எத்தனை பேர் அதை பயன்படுத்திக் கொண்டோம்? How many of us did make use of that? மெய்யாகவே கடந்த நாட்களில் உள்ள கூட்டம் என்னுடைய ஆத்துமாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, நான் அதை பயன்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Yes, truly all those who can say I made use of those 7 days meetings, lift up your hands. இந்த பரிசுத்தமாகுதலுக்கு கூட வர முடியாம நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா பரலோகம் எப்படி போக முடியும்? If you are going to be busy, unable to attend the sanctification meetings, how can you go to heaven? நீங்கள் ஒருவேளை மற்றவர்களை நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளலாம். Maybe you may misunderstand others. ஆனால் அவர்கள் சுத்திகரித்திருந்தால் பரிசுத்தமாகி இருப்பார்கள். But if they have sanctified, they would be made holy. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we turn to 1 Thessalonians 5:18, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. எப்பொழுதும் தேவனை துதிப்பது ஒரு தேவ சித்தத்தினுடைய ஒரு போர்ஷன். giving thanks in everything is a portion of doing the will of God. ஒன்று நாம் பரிசுத்தமாகுவது. One, our sanctification. ஏனென்றால் அது தேவனுடைய ஒரு குவாலிஃபிகேஷன். Because that is a qualification to God. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போகணும்னா அவன் துதிக்கிறது அடுத்தவனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். Had a man to go to heaven, the next qualification is he should praise God. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். Giving thanks is comely to the upright. நாம் எவ்வளவு தேவனை துதிக்கிறோம் என்பது தேவனுடைய சித்தத்தினுடைய ஒரு பகுதி. And it is a part of the will of God as to how much we praise God. உங்களில் எத்தனை பேருக்கு தேவனை துதிக்க முடிகிறது? How many of you can praise God? உன்னுடைய ஆத்துமா துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Your soul should keep praising இந்த God. பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட உன்னுடைய ஆத்துமா தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Even as you hear the message, your soul should praise God. 1 பேதுரு 2:15 படி பார்க்கும் பொழுது Again as 1 Peter 2:15. 1 பேதுரு 2:15 1 Peter 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. For so is the will of God, that with well-doing he may put to silence the ignorance of foolishness. நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குங்கள். You do well and put to silence the ignorance of foolish men. இத தமிழ்ல நீங்க குறள்ல பார்க்கும் பொழுது When you see in the grammatical Tamil, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு திருக்குறள்ல சொல்லி இருக்கிறது. in Thirukural it is said that you have to do good to the people
who do good well to you. பைபிள் இருந்தானே அவர் எடுத்து எழுதுறாரு. And they write it from the Bible. பைபிள் சொல்லுகிறது நன்மை செய்கிறதினாலே புத்தியீனமான மனிதனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தத்தின் ஒரு பகுதி. What the word of God says is it is the matter of the will of God that by well doing you put to silence the ignorance of foolish men. உங்கள் ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், அவர்களோடு ஒப்புரவாகுங்கள், அவர்களோடு இணைந்து இந்த பந்தியிலே பங்கெடுங்கள், அவர்களுக்கு முடிந்தவுடனே முத்தம் கொடுங்கள், அவர்களோடு நீங்கள் இணைந்து இந்த விசுவாச பயணத்திலே முன்னேறுங்கள். Who be the ones who have done evil unto you, you try to reconcile with them, you try to forgive them, partake in the Lord's table with them and give them an holy kiss and continue in your voyage. நீங்கள் போஜனம் பண்ணுங்கள், You eat. நீங்கள் முதலாவது தேவ சித்தம் செய்யுங்கள், First of all do the will of God. பரிசுத்தத்தை நாடுங்கள், Seek for sanctification. கர்த்தரை துதியுங்கள், Praise God. எல்லாரோடும் நீங்கள் ஒப்புரவாகுங்கள், And reconcile with everyone. அவர் மற்றவர்களுக்கு தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். Overcome evil with good. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, If your enemy is hungry, give him உன் food. சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு. If he is thirsty, give him water to drink. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய புனிதம். This is the sacredness of இதைத்தான் Christianity. தேவன் வேதம் சொல்லுகிறது தேவ சித்தம். This is what the word of God says, the will of God is. இந்த போஜனத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும். Eat this meat and the sun will be visible. நீங்கள் இந்த போஜனத்தை புசியுங்கள், உங்களுக்கு நட்சத்திரம் தென்படும். Eat this meat and the stars will be visible. இந்த போஜனத்தை புசியுங்கள், நீங்கள் ராயனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுவீர்கள். Eat this meat and you will be made to stand before the Caesar who is God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53, 54, 55 இன்னொரு போஜனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Turning to John the Gospel chapter 6 verses 53 to 55, another will of God is there. அதற்கு இயேசு அவர்களை இன்னொரு போஜனம் சொல்லப்பட்டிருக்கிறது. That is said about the meat there. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. Then Jesus said unto them, Verily, verily, I say unto you, except ye eat the flesh of the Son of Man, and drink his blood, ye have no life in you. Whoso eateth my flesh, and drinketh my blood, hath eternal life, and I will raise him up at the last day. For my flesh is meat indeed, and my blood is drink indeed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே இயேசு மற்றொரு போஜனத்தை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். Here Jesus introduces another meal. ஒன்று பிதாவின் சித்தம் செய்வது போஜனம் என்று சொன்னவர், One, he who said for doing the will of the Father is meat. இப்பொழுது அடுத்து மெய்யான ஒரு போஜனத்தை முன்பாக வைக்கிறார். Now he says about the true meat. அது என்ன மெய்யான போஜனம்? What is that meat indeed? அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் குறித்து இதை பேசுகிறார். Here he says about his flesh and his blood. என்னுடைய மாம்சத்தை புசியுங்கள், Eat my flesh என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள், and drink my blood. இதுவே மெய்யான போஜனமாய் இருக்கிறது. This is meat indeed. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a good word it என் is. மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். He that whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life, and I will raise him up at the last day. கர்த்தருடைய பந்திதான் மிகவும் முக்கியம். Yes, the Lord's table is very important. ஞானஸ்நானம் எடுத்த எந்த ஒரு விசுவாசியும் Any believer who is water baptized சாகும் வரை ஒரு கம்யூனியனை விட்டு கூட விலக கூடாது. should miss no communion until his death. எவ்வளவு நீ விலகுறாயோ அவ்வளவு நித்திய ஜீவனை விட்டு நீ விலகுகிறாய். How many times you miss it? So many times you depart from eternal life. அழுது புரண்டு செத்தாலும் ராபோஜனம் எடுத்துடணும். How much you cry and roll and die, finally partake in the Lord's எந்த table. சூழ்நிலையும் நீங்கள் அதிலிருந்து தப்பி விடாதீர்கள். At no situation try to miss it. பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். Beloved ones, I lay emphasis on this. இந்த ராபோஜனம் ஒரு ஆள் எடுக்கல. In today one person is not taking the communion. அடுத்த ராபோஜனம் எடுக்கிறதுக்கு முன்பாக மரித்தால் என்ன நடக்கும்? What will happen if he dies before the next Lord's table? மத்தவங்க எப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. I don't know how others preach. இந்த கேப்ல நீ மரிச்சா கடைசி நாளில் நீ எழும்ப மாட்டாய். But if you are going to die within this gap, you will not rise up in the last day. இல்ல நான் 40 வருஷமா ஒழுங்கா எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறேன். No, I have been in the communion 40 long years. 40 வருஷம் ஹார்ட் ஒழுங்கா தான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஹார்ட் பீட் நின்னு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம்.
Your heartbeat was okay for 40 years, but now it is not gone. இயேசுவின் இரத்த ஓட்டம் உனக்குள்ள இல்ல. The circulation of the blood of Jesus is not in you. இரத்த ஓட்டம் எப்ப நிக்குதோ அப்ப கண்ணு அப்படி நிலை குத்தி நிக்கும். The moment blood circulation stops, your eyes will stop அதனுடைய rotating. பெயர் மரணம். And that is death. அவனை எழுப்ப முடியாது. You cannot raise him up. இந்த கேப்ல நீ மரிச்சிட்டேன்னா நான் வந்து அடக்கம் பண்ணுவேன், பட் நீ பரலோகம் போக மாட்டாய். அப்படி போனாலும் நீ மேன்மையான இடத்தை சுதந்தரிக்க மாட்டாய். If you die in this gap, I may come and bury you, but you will not reach heaven. If at all you reach there, you will not have the right inheritance. பயத்தோடு பக்தியோடு நீங்கள் அதை புசிக்க வேண்டும். You have to eat it with godly reverence and fear. ஒரு சிலருக்கு அந்த பயம் பக்தி கிடையாது. Some do not have that reverence and fear. தவறான விதத்திலே அதை பயன்படுத்துகிறார்கள். They misuse it. அந்த அப்பத்தை கொடுக்கும் பொழுது பார்வைக்கு அது ஒரு அப்பம், ஆனா இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற சரீரம். When we give that bread to your visible eyes, it is a bread, but invisibly it is the flesh of Jesus. அதை வாங்கி நீங்கள் புசியுங்கள். You take and eat it. அது உனக்குள்ள போகட்டும். You let it go into you. அந்த ரசத்தை வாங்கி ஒரு மடக்காவது குடிங்க. ஒரு சிலர்லாம் அப்படி நாக்க வச்சு தொட்டுட்டு பல்ல வச்சு இடிச்சிட்டு அப்படிலாம் கொட்டிடுவாங்க. அவங்களுக்கு அந்த புனிதத்தன்மை தெரியல. அப்படி ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி டம்முன்னு முட்டிக்கி கொட்டிடுவாங்க. அப்படிலாம் இல்ல, வாங்கி ஒரு சிப் குடிக்கலாம். அந்த ரத்தம் உனக்குள்ள போய், இந்த ஒயின் உனக்குள்ள போய் உன் ரத்தத்துல மிக்ஸ் ஆகி அது இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். That wine which we serve is the blood of Jesus. Do not misuse it, but drink it clearly, at least one sip. Do not hit it with your teeth. போன உடனே உன் வியாதி அப்பொழுதே சுகமாகும். The moment it enters into you, you will be healed. ஏனென்றால் பாவங்களை மன்னிக்கிற ரத்தம், Because the blood saves your மனுக்குலத்துக்காக sins. சிந்தப்பட்ட ரத்தம், The blood that is shed for mankind. அவருடைய ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. There's life in the blood. அந்த ரத்தம் புசிக்கும் பொழுது குடிக்கும் பொழுது உனக்கு சுகம் உண்டாகிறது. When you drink that blood, you will have healing. நீ தீமையானவைகளை பேசின நீ இந்த ரத்தம் உள்ள வந்த உடனே நன்மையானவைகளை பேசுவாய். You who spoke evil, when this blood comes into you, you will speak better things. இப்படி ராபோஜனம்னா ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை. Lord is much desirous of this communion service. லூக்கா 22:15. Luke the Gospel 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். And he said unto them, with desire I have desired to eat with this Passover with you before I suffer. இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். I have desired to eat this Passover. ஆண்டவருக்கு இந்த பஸ்காவை புசிக்கணும்னா ரொம்ப ஆசை. God is much desirous to eat this. அப்ப ராபோஜனம் எடுக்கணும்னா ஒரு விசுவாசி எவ்வளவு ஈகரா இருக்கணும். Therefore then, how much more a believer should be eager. எவ்வளவு ஆசை அவனுக்குள்ள பொங்கி வழியணும். How much more he should bubble with desire. அதுதான் நம்முடைய ஜீவனே. That is our life. நீங்க எவ்வளவு இந்த கூட்டங்கள்ல நீங்க உங்களை சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியல. I don't know to what extent you have rectified yourself. உனக்கு தூக்கம் வந்திருக்க கூடாது. You should not have slept. உன் கால்கள் வெளியே போயிருக்க கூடாது. And உன் கால்கள் வெளியே சுத்த போயிருக்க கூடாது. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கணும். your feet should not have gone to roam out, but come to the presence of God. நீங்க உடனே சொல்லுவீங்க, அதுக்கு 1008 காரணங்கள் சொல்லலாம். சரியான காரணமா இருந்தால் கர்த்தர் மன்னிப்பாராக. You may say 1,000 reasons, but if it is the right one, God may forgive. ஒரு சிலர் எடுக்கிறதே இல்ல. Some do not partake at all. அப்படி ராபோஜனத்தெல்லாம் ஒதுக்கி விட்டு ஓடிட்டே இருப்பான். And they will flee away from the Lord's table. அதெல்லாம் தவறு. That is wrong. நீங்க இந்த நாட்கள்ல வந்து தாழ்த்தி ஒப்புரவாக்கி சரிப்படுத்தி மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு எல்லார்ட்டையும் கட்டிப்பிடிச்சு அழுது சரிப்படுத்தி உங்களை தேவனோடு நெருங்கி கொண்டு வர வேண்டும். You should in these days come to the presence of the Lord, rectify yourself, ask pardon, reconcile, and hug one another and set yourselves right. நீங்கள் போஜனம் பண்ணுங்கள். இனிமேல் உள்ள வாழ்க்கையில் நீங்கள் தப்பி பிழைக்க அது உங்களுக்கு உதவும். Take some of the meat and it will help you to escape in your life. ஒரு சில வாலிபர்கள் அதை பயன்படுத்துவதில்லை. Some youths do not use it. சில பழைய விசுவாசிகள் அப்படி ஒதுங்கி போய் விடுவார்கள். Some old believers, they refrain. கேட்டா நாங்க ஞானஸ்நான இடத்துல இருந்து நாங்க எடுக்கல, அப்படியே போயிடுறோம். When asked, they say, right from the water baptism, we do not partake in it. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுதான் நம்முடைய வாழ்வு. அதையே விட்டா திருப்பி எப்படி நமக்கு வாழ்வு கிடைக்கும்? Just think of it. This is simply our life. If we are going to leave it, how come life என்ன into us? நடந்தது?
What happened? அவர்களுக்கு முன்பாக அவன் அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்க தொடங்கினான். He started to break meat before them and gave thanks to God. 36ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் அப்படியே பிட்டு திடமனப்பட்டு புசித்தார்கள். And verse 36 says, they all of good cheer also took some meat. திருப்தியாய் அவர்கள் புசித்தார்கள். They ate to the satisfaction. கர்த்தருடைய பந்தியில நீ திருப்தியா உட்கார்ந்து எடுக்கணும். You should take the Lord's table with satisfaction. நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. You remain with an expectation. இந்த ராபோஜனத்தோடு உன் வியாதி போக போகுது. With this communion service your sickness will leave you. இந்த பரிசுத்த இந்த கூட்டத்தோடு உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு போக போகுது. With this holy table your weakness will leave you. இந்த கர்த்தருடைய பந்தியில உட்கார்ந்ததோடு நீ எடுக்க ஆரம்பிச்ச உடனே சத்துருவின் கட்டுகள் தளர்ந்து போகிறது. When you partake in the Lord's table the bands of the enemy gets weakened. நீங்க அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் பந்தியில உட்காரணும். You have to sit in the Lord's table with that expectation and hope. உன் வாழ்க்கையை புரட்டி போட போகுது இந்த ஆகாரம். And this meat will roll your life. தேவ சித்தம் செய்யும் பொழுது, துதிக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, இந்த பந்தியில பங்கெடுக்கும் பொழுது நீ தப்பி பிழைப்பாய். When you do the will of God, when you will do well, and when you will take this Lord's table, you will escape. ஒருவேளை நீங்கள் சுத்தம் பண்ணாமல் இருக்கலாம். One maybe you have not cleansed yourself. இரண்டாம் நாளாகமத்திலே ஒரு பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. There was an observation of feast of Passover in 2 Chronicles. இரண்டாம் நாளாகமம் 30ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 Chronicles chapter 30. அங்கே ஒரு பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. There was a Passover. ஆனால் ஒரு சிலர் ஒவ்வொரு விதங்களிலே அதிலே உட்கார்ந்திருந்தார்கள். And there were various kinds of people sitting 17ஆம் there. வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 17 says, சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளாதிருந்தார்கள். 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 3 of chapter 30. ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் பாருங்க, இங்க ரெண்டு கூட்டத்தார் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல கூட்டங்களிலே இருக்கிறார்கள். Two groups were sitting in that meeting with a different focus of life. ஊழியர்கள்ல ஒரு சிலர் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளவில்லை. Among the servants of God, some were not sanctified. இன்னும் ஒரு சிலர் எருசலேமுக்கு வரவே இல்லை. Some did not come to Jerusalem at all. 17ஆம் வசனத்துல சபையில ஒரு சிலர் தங்களை சரிப்படுத்திக் கொள்ளவில்லை. Verse 17 says, some were not sanctified in the congregation. ஆனா சில ஆசாரியர்கள், சில லேவியர்கள், சில ஜனங்கள் வெட்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அழுது சரிப்படுத்தி அவர்கள் சுத்தம் பண்ணி கொண்டார்கள் என்று 15ஆம் வசனம் சுட்டிக்காட்டுகிறது. But verse 15 points out that some priests, some Levites and congregation, they sanctified themselves and were ashamed. ஒரு சிலருக்கு சரியான சுத்திகரிப்பு நடந்தது, ஒரு சிலருக்கு சரியான சுத்திகரிப்பு நடக்கவில்லை. Some people had proper sanctification, some others did not have. ஆனா ஒரு ஜெபம் அங்கே ஏறெடுக்கப்படுகிறது. But there was a prayer risen up. 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to verse 19. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். அங்கே பாருங்கள், இந்த பந்தியில பங்கெடுக்கணும்னா, பஸ்காவை ஆசரிக்கணும்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை ஒரு தேவனுடைய மனுஷன் அடைந்திருக்க வேண்டும். To partake in the Lord's table, to have observed this feast, a man should have the sanctity for the sanctuary. அப்படி இல்லாதிருந்தால் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பாராக என்று அவர்களுக்காக அவன் மன்றாடுகிறான். If not, he besought to the Lord saying, the good Lord pardon everyone. இங்கே பவுலோடு சேர்ந்து 276 பேரும் புசித்தார்கள். Here all the 276 along with Paul did eat. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியை புசிப்பீர்களா? Today will you all sit in the Lord's table along with us? என்ன பிரசங்கம் பண்ணுங்க, என்ன சுத்திகரிப்பு கூட்டம் நடத்துங்க, வரிசையில் உட்காருவோம் அப்படின்னு உடனே 60% உட்காரும், 40% அப்படியே மரத்தடியிலையும் கார் எடுத்துட்டோம், வண்டி எடுத்துட்டோம் ஓடி போய்விடும். Whatever be the message that we give, whatever be the sanctification meetings we conduct, how much ever we say, when we say let us sit for the Lord's table, 40% will leave this hall. தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார் என்று நீங்கள் பாருங்க. You just consider as to how the Lord will accept you. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். And how much the Lord will be grieved. நான் இவனை ரட்சித்தேன், I saved these people. இவனை சுகமாக்கினேன், I healed these people. இவனை அபிஷேகம் பண்ணினேன், I anointed இவன் this தலையை man. உயர்த்தினேன், I lifted this man. இவனுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்தேன், I gave him conveniences and facilities. மரணத்திலிருந்து தப்புவித்தேன், I escaped him from death. ஆபத்துகளிலிருந்து தப்புவித்தேன், I escaped him from danger. துஷ்டர்களுடைய பிடியிலிருந்து தப்புவித்தேன், Even from the oppression of the enemy. எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினேன். I fulfilled so many ஆனால் promises. என்னோடு கூட
இந்த பந்தியில இருக்க அவனுக்கு முடியாமல் போய்விட்டது. But he could not partake in this table along with me. பிரியமானவர்களே, நீங்கள் அந்த அறிக்கையில அந்த தேவன் துக்கப்படுகிற அனுபவத்துல நீங்கள் போக கூடாது. ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் முழங்கால போட்டுருங்க. Beloved ones, don't be pushed into that state in which you will grieve God, but all those who are water baptized, please kneel down for the Lord's table. இவைகள் தப்பி பிழைக்க உதவும். And this will help you to escape and live. எதிலிருந்து தப்பி பிழைக்க உதவும்? From what will it help you to escape? நான் அதுக்கு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Let me quote a few verses for that. போஜனம் பண்ணுங்கள். Eat. ஆனால் அது உங்களுக்கு தப்பி பிழைக்க உதவும். But that will help you to escape. அதுதான் இந்த ராபோஜனத்தினுடைய மேன்மை. That is the excellency of this table. எதிலிருந்து தப்ப முடியும்? From what can you escape? 1 சாமுவேல் 18:11. 1 Samuel 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உறுதி குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். And Saul cast the javelin, for he said, I will smite David even to the wall with it. And David avoided out of his presence twice. நீ போஜனம் பண்ணு, உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் ஈட்டி வீசினாலும் நீ தப்புவாய். You take some meat, and how many people will ever hold the javelin against you? You will escape. சவுல் ஜாவலின் த்ரோல வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் மாதிரி. Saul was world first in javelin. அவன் வீசினான்னா அவ்வளவுதான். If he would smite, that's all. அவனுடைய ஈட்டி கரெக்ட்டா பாயாம திரும்பி வராதுன்னு பைபிள் சொல்லுகிறது. His javelin will not return without the right target hit. அவ்வளவு ஷார்ப்பா அடிப்பான். It was so sharp. அவனுடைய வீசுதலிருந்து ஒருத்தருமே தப்ப முடியாது. And nobody can escape his javelin throw. அதுபோல பிசாசு ஒரு பிளான் பண்ணான்னா பக்காவா பண்ணுவான். So was it, the plan of Satan will be very constructive. அவனுடைய பாயிண்ட் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். His point will be correct. ஆனா அதிலிருந்து நீ தப்ப வேண்டுமானால், But if you have to escape, என்ன நீ செய்ய வேண்டும்? what should you do? நீ போஜனம் பண்ணினால் அந்த ஈட்டியிலிருந்து தப்புவாய். If you take that meat, you will escape the ஒரு விசை javelin. மாத்திரமல்ல, Not once. இன்னொரு விசை வீசினான். Even the second time. ஒரு தரம் இல்ல, 1000 தரம் வீசினாலும் நீ போஜனம் பண்ணிப்பார், தேவசித்தம் செய்து பார், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து பார், இந்த ஈட்டி உன் மேல படாது, நீ தப்புவாய். Not once, even if you smite 1000 times, if you partake in the Lord's table, you will escape the javelin. நோக்கி வீசின பிசாசினுடைய ஈட்டிகள், அக்கினி அஸ்திரங்கள் எல்லாவற்றுக்கும் கிருபையுள்ள தேவன் என்னை தப்புவித்தார் என்று அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த பாதையில ஜெயமெடுத்தவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த போஜனத்தை நீ பண்ணிப்பார், இனிமேல் வருகிற ஈட்டிகளுக்கு நீ தப்புவாய். You take this meat and you will escape the javelin hereafter also. எந்த வல்லமையும் உன்னை தொட முடியாது. No power can touch you. நீ போஜனம் பண்ணினால் இப்படிப்பட்ட சக்திகள் உனக்கு விரோதமாக எழும்பும். நீ பயப்படாத, நீ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், உன்னை எந்த வல்லமையும் தொடாத. If you eat the meat, such powers will rise against you. Fear not, keep singing and you will escape. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to 2 Peter அடுத்து தேவன் 1:4. நம்ம எதிலிருந்து தப்புவிப்பார்? From what will God make us escape? எதிலிருந்து தப்பி போக நமக்கு அது உதவுகிறது? From what will God help us to escape? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பலாம். Having escaped the corruption that is in the world through lust. வேதம் சொல்லுகிறது இச்சையினாலே உலகத்துக்கு பெரிய கேடு வந்து விட்டது. The word of God says there is a great corruption in the world through lust. ஆசைக்கு முன்பாக ஆசையும் இச்சையும் சேர்ந்தாதான் பாவம் வருகிறது. Desire and lust together brings forth sin. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். And those that are Christ have crucified their affections and lust. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இச்சைகள் இருக்கிறது? Today how many of us have that lust? இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். Lust will conceive and bring forth sin. பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். And when sin is perfected, it will bring forth death. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த இச்சையினாலே உள்ள கேட்டுக்கு தப்ப விரும்புகிறீர்கள்? Today how many of you desire to escape the corruption through lust? நீங்களே யோசித்து பாருங்க. Just think over. இன்னைக்கு இந்த இச்சையில சிக்கிதான் अनेक வாலிபர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். Today many youths are entangled in this lust. தீமோத்தேயுல வாசிக்கிறோம், பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that they are entangled by the lust and they should come out to their consciousness to escape. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 26 வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Timothy 2:26 it is said that பிசாசினுடைய இச்சையின்
இச்சையின்படி செய்யும்படியாக அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மயக்கம் தெளிய வேண்டும். And they should recover themselves out of the snares of the devil by which they are taken captive. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். And escape the corruption that is in the world through lust. நீ சரியா சுத்திகரிச்சு பரிசுத்தமாகி ஒப்புரவாகி ராபோஜனம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு இச்சையிலிருந்து ஒரு ஜெயம் கிடைக்கும். Properly sanctify yourselves, reconcile and take that holy table, and then you will get escape from the lust. இந்த இரத்தத்துல தான் இந்த இச்சை இருக்கு. That lust is in our blood. அதுதான் உன்னை தூண்டுது. That urges you. பேசு. It speaks. பாரு. You look. பழகு. You habituate. போ. You go. கூப்பிடு. You call. அதை செய் இதை செய்யலாம் சொல்றதுல இந்த தூண்டுதல் தான் இச்சை. It will provoke you saying do this and that. நீ ராபோஜனம் பண்ணும்போது இயேசுவின் இரத்தம் உள்ள வருது. But when you take the Lord's table, blood of Jesus comes into you. அந்த ஆண்டவருடைய ஆசை என்ன, இச்சை என்ன? What is the desire and the lust of our God? அது ஃபுல்லா நன்மை, இல்லாவிட்டால் தெய்வீகம், இல்லாவிட்டால் பரிசுத்தம், இல்லாவிட்டால் பாடுகள் படுவது, இப்படித்தான் அவருடைய ஆசை இச்சை. His desires and lust are all the time doing good, all the time holiness and things like that. நீ போஜனம் பண்ணும் பொழுது இந்த மாமிச இந்த உலகத்துக்கு உண்டான கேட்டுகளுக்கு இந்த இச்சைகளுக்கு நீ தப்புவிக்கப்படுகிறாய். When you take meat, you escape the corruption that is in the world through lust. இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Again turning to 2 Peter chapter 2 and verse 20. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் For if after they have escaped the pollutions of the world through the knowledge of the Lord and Savior Jesus Christ. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். Escaping the pollutions of the world. நீ ராபோஜனம் எடுத்தா உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம். Taking part in the Lord's table, you escape the pollutions. இன்னைக்கு உலகம் முழுவதும் அசுத்தத்தினால நிரம்பி இருக்கிறது. Today the whole world is immersed in uncleanness. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? உபத்திரவம் உலகத்துல உங்களுக்கு உண்டு. You have tribulation in this world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். But be of good cheer. காரணம் நான் உலகத்தை ஜெயித்தேன். Reason, I have overcome the world. இந்த ராபோஜனத்துல நீ பங்கெடுத்தா உனக்கு கிடைக்கிற ரிவார்ட் பிரதிபலன் என்னன்னு சொன்னா நீ உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புவாய். If you partake in the Lord's table, the reward that you get is you will escape the pollutions of the world. அந்த உலக ஆசை உன்னை விட்டு போய்டும். The desire for the world will go. கண்களின் இச்சை, The lust of the eyes, மாம்சத்தின் இச்சை, lust of the flesh, ஜீவனத்தின் பெருமை, pride of life. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. They are not of the Father. இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். They are of the world. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். The world and its lust will pass away. அப்ப இந்த உலகத்தினுடைய போராட்டத்திலிருந்து நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன வழி? Therefore, to escape the conflict of the world, what is the way? உலகத்துல நம்ம எப்படியும் ஆடம்பரமா வாழலாம், ஆனா அப்படி எப்படியும் வாழ்ந்தா நம்ம பரலோகம் போக முடியாது. We can live sumptuously anyhow in the world, but we cannot go to heaven. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நீங்கள் உலகத்தார் அல்ல. Ye are not of this world. ஆனபினால் உலகம் உங்களை பகைக்கும். Therefore, the world will hate you. பிரியமானவர்களே, உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு எடுங்கள். Beloved, take part in the Lord's table in order to escape the pollutions of this world. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Even your faith, which is the victory that overcome the நீங்க world. சரியா நீங்க இந்த பந்தியில சரியான முறைமைப்படி நீங்கள் பங்கெடுத்து இந்த போஜனத்தில் எடுத்தால் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தேவன் தருகிறார். If you partake in the Lord's table in a right way, the Lord grants you a faith. இந்த உலகத்தின் மேல உள்ள நாட்டம் உங்களை விட்டு போய்விடும். Your affection upon this world will leave you. உங்களுடைய கண்கள் பூமியில் உள்ளவைகள் இல்ல மேலானவைகளை தேட ஆரம்பிக்கும். Your eyes will seek not the things of the earth, but that of above. அந்த சிந்தை எப்பொழுது நமக்குள்ளே வருமானால் அது போஜனம் பண்ணினால் தான் வரும். And to have that kind of thought and mind, you should partake in that meat. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் போஜனம் பண்ண நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Today, how many of us are ready to eat that meat? இத நாங்க வாரம் கொடுக்கிறது கிடையாது. We do not serve it every week. வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் அப்பம் பிட்டார்கள். And they break the bread in the first day of the week. எங்க சபையில எல்லாம் வாரம் கொடுக்கறாங்க. In our churches, they give us every week. பெந்தேகோஸ்ல போனா மாசத்துக்கு கூட கொடுக்க மாட்டேங்கறாங்க. But in the Pentecostal church, not even in a month. 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறாங்க. Only once in 2 months or 3 months. வாரம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. We can serve it every week, not wrong. வாரம் இதே மாதிரி சுத்திகரிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். But if you can sanctify every week like this, we give it. சுத்திகரிப்பு தான் முக்கியம். Sanctification is important. கொரிந்தியர்ல அழகாக சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய சரீரத்தை குறித்து ஒருத்தன் குற்றமுள்ளவனாய் அபாத்திரமாய் பங்கெடுத்து விடக் கூடாது. அப்படி எடுத்துட்டான் தெரியாமத்தனமாவோ துணிகரமாவோ எடுத்துட்டான்னா அதனால வியாதி, அதனால பலவீனம், அதனால சாவு.
In Corinthians it is said, if a man would unworthily partake of this table, he will have death and weakness and sickness. அப்படினால்தான் அங்க வாரம் கொடுக்கறதில்ல. Therefore we do not serve it every week. அதனுடைய அடையாளம் வசனத்தை மீறுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. And that doesn't mean we are transgressing the word of God. புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்துட்ட பிறகு நாம் சரியான விதத்துல சுத்திகரிச்சு எடுக்கணும். After coming to the New Testament, we have to sanctify ourselves and then partake in the table. நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்லயே நீங்க பஸ்காவை புசிக்கணும்னா அதுக்குரிய பிரமாணத்தை பாத்தீங்கன்னா ஆடி போய்டுவீங்க. Right in the Old Testament, if you see the law of the Paschal lamb, you will be shocked. அதுக்கு பயங்கர பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருந்தார். The Lord had placed terrible law for that. அந்த பிரமாணத்தின்படி செஞ்சாதான் சங்கார தூதன் உன்னை டச் பண்ண மாட்டான். Only if you live according to the law, the destroyer will not touch you. நீங்கள் போஜனம் பண்ணுங்கள், நீங்கள் ஈட்டியின் வல்லமைக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். Take some meat and you will escape the power of javelin. மாமிச இச்சைகளுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். You will escape the lust of the flesh. உலக அசுத்தங்களுக்கு நீங்கள் You தப்புவிக்கப்படுவீர்கள். will escape the pollutions of the world. சங்கீதம் 124:7. Psalm 124 verse 7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். Our soul is escaped as a bird out of the snare of the fowlers. The snare is broken and we are escaped. வேதம் சொல்லுகிறது நீ போஜனம் பண்ணினால் உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன்னுடைய குடும்பத்துக்கோ உன்னுடைய பிசினஸுக்கோ உன்னுடைய ஊழியத்துக்கோ உன்னுடைய ஜீவியத்துக்கோ எந்த கண்ணி வச்சாலும் நீ தப்பிடுவாய். The word of God says, if you partake in the Lord's table, whatever be the snare laid for you or for your family, your life or your business, your life or your ministry, you will escape. இந்த உலகமே கண்ணிகள் நிறைந்தது. Because the whole world is full of snares. வாலிபர்களை இழுக்க எவ்வளவோ கண்ணிகளை பிசாசு வச்சிருக்கான். Satan has so many snares for the youths. ஊழியக்காரங்களை இழுக்கிறதுக்குன்னு ஒரு விதமான கண்ணி வச்சிருக்கான். And a kind of snare to drag the servants of God. வயசானவங்களை கேட்ச் பண்றதுக்குன்னு ஒரு கண்ணி வச்சிருக்கான். And a kind of snare to catch the old people. எந்த கண்ணி வச்சிருந்தாலும் சரி, whatever the snare be, நீ பரிசுத்தமாகி கர்த்தருடைய பந்தியில போஜனத்தை எடுத்து பாரு, இந்த கண்ணி இயேசுவின் நாமத்தில் தெறிக்கும். Be sanctified and take part in the Lord's table, and the snare shall be broken in the name of தெறிக்கும். Jesus. நிச்சயமாய் நீயும் உன் சந்ததியும் தப்புவிக்கப்படுவீர்கள். Snare shall be broken and you and your seed shall escape. அதனால்தான் பவுல் அழகாக சொல்கிறார், போஜனம் பண்ணுங்கள், அது நீங்கள் தப்பி பிழைக்க உதவும். That is why Saint Paul says, take some meat and you will escape. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? Why does he say that word? இந்த கப்பல் உடைஞ்சிருச்சு. That ship was broken. இப்ப கரை எவ்வளவோ தூரத்துல இருக்கு. A shore was far away. இவன் உடைஞ்ச இடத்துல இருந்து கரை சேரணும்னா நீச்சல் அடிக்கணும். Soon they had to swim to catch up to the shore. அதுக்கு பலன் தேவை. And for that strength is essential. அதுபோல So was it. இனிமேல் உள்ள காலங்கள்ல நீ தப்பி கரை சேரணும்னா உனக்கு ஒரு ராபோஜனத்தின் ஜீவன், நித்திய ஜீவனுடைய வல்லமை உனக்குள் தேவை. If you have to escape the time to come and reach the other shore, you need the power of that Lord's table. என்ன கண்ணிய பிசாசு வைக்கட்டும், Whatever be the snare of the devil, அதை தேவன் தெறிக்க வைப்பார். God will break it up. நீ தப்புவாய். You will escape. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று நீங்கள் சொல்லலாம். And you will say, the snare is broken and we'll escape. தானியேல் 3:17. Daniel chapter 3 verse 17. தானியேல் 3:17. If it be so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand, O king. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்க இருந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்? From where is he able to deliver us? அக்கினி சூளையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். Able to deliver us from the fiery furnace. விசுவாச பயணத்துல அடிக்கடி அக்கினி பரிசோதனைகள் உண்டாகும். In this voyage of faith you will have fiery trials. அது ஒரு மடங்கு அல்ல, 7 மடங்கு கூட சில நேரத்துல சூடாயிடும். Not one-fold, even at times 7-fold hot. அக்கினி பரீட்சைகள் அதிகமான ஒரு பாதை. A path full of fiery trials. இதுல இருந்து ஒரு மனுஷன் எப்படி தப்புவிக்கப்பட முடியும்? How can a man be delivered from this? சாதாரண மனுஷனால தப்ப முடியாது. Not an ordinary person can escape. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இல்லாவிட்டா இந்த தானியேல், இந்த 4 பேரை தவிர அந்த இவங்களை தூக்கி போடப்பட்டவங்களை தூக்கி போடுறதுக்கு முன்னாலேயே அவங்க சாம்பல் ஆயிட்டாங்க.
And except these four, Daniel, Shadrach, Meshach and Abednego, all other people who cast them, they were burned to ashes. பிரியமானவர்களே, வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். Beloved ones, the word of God says, they were delivered. நீங்கள் போஜனம் பண்ணுங்கள், இனிமேல் வருகிற அக்கினி சூளைகள் மத்தியிலே நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். You take some meat and you will escape the fiery furnace. வேதம் எவ்வளவு அருமையான வசனங்களை சொல்லுகிறது. See how precious word the Lord has given us. தானியேல் 6 அதிகாரம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது, Again turn into Daniel chapter 6 and verse 20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். And when he came to the den, he cried with a lamentable voice unto Daniel. And the king spake and said to Daniel, O Daniel, servant of the living God, is thy God whom thou servest continually able to deliver thee from the lions? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சிங்க கெபியிலிருந்து தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அங்கிருந்து சிங்க கெபியிலிருந்து ஒரு சத்தம் வருது. ஆம் ராஜாவே வாழ்க, ஒரு சத்தம் உள்ள இருந்து வருகிறது. Is thy God whom thou servest able to deliver thee from the lions? And there came a voice from the den, O king, live forever. 276 பேர் அந்த கப்பலிலே இருந்தார்கள். பவுல் சொல்லுகிறான், நீங்கள் போஜனம் பண்ணுங்கள், நீங்கள் தப்பி பிழைக்க உதவும். 276 were in that ship, and St. Paul said, take some meat and ye will live. முதல் போஜனம் தேவ சித்தம் செய்வது. The first meat doing the will of God. இரண்டாவது போஜனம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பது. Second one partaking in the Lord's table. இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. And these two are knit with one another. இப்படி ஒரு மனிதன் பரிசுத்தமாகி கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்தால் அவன் வாழ்க்கையில வருகிற போராட்டங்களில் அவன் தப்புவிக்கப்படுவான். When a man is sanctified and partake in the Lord's table, he shall escape the conflicts in his life. ஒன்று சத்துருடைய ஈட்டிலிருந்து தப்புவிக்கப்படுவது. One from the javelin of the enemy. இரண்டாவது உன்னுடைய மாம்ச இச்சைகளிலிருந்து நீ ஜெயிப்பது. Two from the lust of the flesh. மூன்றாவது உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புவிக்கப்படுவது. And three from the pollutions of the world. நான்காவது நீ கண்ணி தெரித்து நீ தப்புவிக்கப்படுவாய். And four, the snare is broken and you எந்த escape. கண்ணி வைத்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை தெரிக்க வைப்பார். Whatever be that snare, it will be broken in the name of Jesus. ஐந்தாவது 7 மடங்கு அக்கினி சூளை சூடாக்கப்பட்டாலும் நீ அதிலிருந்து தப்புவிக்கப்படுவாய். Fifthly, you will escape the fiery furnace heated up sevenfold. ஆறாவது சிங்கத்தின் வாயை கட்டி கர்த்தர் உன்னை தப்புவிக்க வைப்பார். Sixthly, the Lord will make you escape from the closing the mouth of lions. போஜனம் பண்ணுங்கள், நீங்கள் தப்பி பிழைக்க உதவும். Take some meat and it will help you to live. கடைசியாக Finally, லூக்கா 21:36 பார்க்கும் பொழுது, Luke the Gospel 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. இந்த உலகத்திலே இனிமேல் கொடூரமான காலங்கள் வரப்போகிறது. Terrible times are coming up in this world. இது கடைசி காலங்களுடைய அடையாளங்கள் நிறைவேற போகிறது. And the signs of the last days are getting fulfilled. சபைகளுக்கு உபத்திரவங்கள் உண்டு. Tribulation for the churches. இயேசுவின் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம எல்லாராலும் பகைக்கப்படுவோம். We will be hated by all for his name. ஆனா என்ன சம்பவிக்கும் தெரியுமா? But what will happen? இதுதான் நம்முடைய நம்பிக்கை. This is our hope. இதுதான் நம்முடைய நிச்சயம். This is assurance. இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. This hope will not make us ashamed. நீங்கள் போஜனம் பண்ணுங்கள், Eat, take some meat. இனி வரப்போகிற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நின்று விடுவீர்கள். And you will escape all these things that shall come to pass and stand before the Son of Man. கடைசியாக நீ தப்புவது இந்த உலகத்திலே விசுவாச போராட்டங்கள் துரோகங்கள் நடக்கிற காலங்களிலே நீ தப்பி இயேசுவின் வருகையிலே மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நிற்பாய். Your final escape will be, you will escape all the conflicts in the world and the treachery for the faith, and you will stand before the Son of Man. அருமையானவர்களே, தேவனுடைய வசனம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. Beloved, the word of God is speaking to you. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ போஜனம் பண்ணு. Beloved brother, sister, take some meat. தேவ சித்தம் செய்வாயாக. Do the will of God. பரிசுத்தம் அடைவாயாக. Be sanctified. தேவனை துதிப்பாயாக. Give thanks to God. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வாயாக. Do well to do those who evil. ஆண்டவருடைய மெய்யான போஜனத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்தையும் நீ பானம் பண்ணுவாயாக. Eat of the Lord's flesh and the blood of Jesus. அது நீ தப்பி பிழைக்க உனக்கு உதவும். That will help you to escape. எந்த சத்துரு ஈட்டி எய்தாலும், Whatever be
be the enemy throwing இந்த சரீரத்திலே javelin, எவ்வளவு இச்சைகள் how உண்டானாலும், much ever lust in this இந்த body, உலகத்திலே எவ்வளவு வல்லமைகள் உன்னோடு அசுத்தங்கள் how போராடினாலும், much ever pollutions of this world strive with you, எல்லாவற்றுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். you will escape. உனக்கு விரோதமாக உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக வைக்கிற கண்ணிகள் தெரித்து நீ தப்புவிக்கப்படுவாய். Snares against you and your family will be broken. அக்கினி சூளைகளிலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். You will escape the fiery furnace. சிங்க கெபிகளிலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். You will escape the den of lions. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் நடக்கிற காலங்களிலே நீ இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக எக்காலம் தொனிக்கும் பொழுது நீ அவரை பார்ப்பாய். Above all, you will escape the falling away from faith, and you will see the Son of Man when he appears in the midair. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் வேகமா வாங்கி அப்பத்தை புட்டு புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Soon after they heard the word, everyone started to eat the bread. எல்லாரும் 36 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். Then it is said, all people they were of good cheer and had the meat. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? வேத வசனத்தின்படி தப்பி பிழைத்தார்களா? Did they escape according to the word of God? அவர் என்ன சொன்னாரு? நீங்க போஜனம் பண்ணுங்கள், நீங்க தப்பி பிழைக்க அது உங்களுக்கு உதவும் சொன்னாரே, அது நடந்ததா? Saint Paul said, you take some meat and it will help you to escape. Did it happen? அப்ப நான் ராபோஜனம் எடுத்தா எனக்கு இது நடந்துருமா? When you partake in the Lord's table, will it happen? நீ கரெக்ட்டா அந்த ப்ரொசீஜர் படி எடுத்தா நிச்சயம் நடக்கும். If you take it according to the methodology, it will happen. அப்போஸ்தலர் 27:44. Acts of the Apostle 27:44. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். And the rest some on boats and some on broken pieces of the ship. And so it came to pass that they escaped all safe to land. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்த 276 பேரும், அந்த கப்பல்ல இருந்தவர்கள், தண்ணீல விழுந்தவர்கள், வாழ்க்கையில புசித்தவர்கள் அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மெசேஜ். And so it came to pass, and this is the Christian message, that all the 276 who ate of the meat, they escaped safe to the land. இந்த ஈஸ்டர் சர்வீஸ்ல கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ போஜனம் பண்ணு, நீ தப்பி கரை சேர்வாய். The Lord tells you in this Easter service, take meat and you will escape. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe in God's word? விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடுங்கள். All those who believe, close your eyes. நீங்கள் போஜனம் பண்ணுங்கள். Take meat. தேவ சித்தம் என்னும் போஜனத்தை பண்ணுங்கள். Do the will of God. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Sanctify yourself. இடைவிடாமல் தேவனை துதியுங்கள். Give thanks continually. கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுங்கள். Partake in the Lord's table. எந்த வல்லமையிலும் நீ தப்பி வருவாய். And you will escape any power. எந்த கண்ணியும் கர்த்தர் தெறிக்க வைப்பார். The Lord will make the snares to broken. ஆமென். அவர்களுக்கு தப்பி கரை சேர்ந்தார்கள். And they escaped safe to land. கப்பல் உடைந்து போனது. The ship wrecked. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு போஜனம் பண்ணின அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். But all those who took meat according to the word of God, they escaped to the land. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithful is he that called அவர் you, அப்படியே செய்வார். who will also do it. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் போஜனம் பண்ணுகிறேன், நான் தப்பி கரை சேர்ந்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி நெடுமுழங்கால் போடுங்கள். All those who say, Lord, I take meat according to your word, help me escape the pollution of the world and stand before you, be on your knees. நீங்கள் சுத்திகரிப்பு என்கிற பரிசுத்தம் என்கிற போஜனத்தை ஏற்கனவே புசித்து விட்டீர்கள். You have already eaten the meat of sanctification. ஏற்கனவே தேவனை துதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். You are already praising God. ஓரளவு ஒப்புரவாகி உங்களை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். You have set right yourself up to some இப்ப extent. இரண்டாவது போஜனத்துக்கு நம்ம போகிறோம். Now we are going to go to that meat. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவனை நான் கரை சேர வைத்து என் முகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன். He that eateth my flesh and drinketh my blood, I will raise him up at the last day. It means I will make him escape and have him before my face. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our ஒரு eyes. 2 நிமிஷம் கர்த்தருடைய வல்லமைக்கு நாம் இடம் 2 கொடுப்போம். minutes give place to the power of God. கர்த்தாவே, நான் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படி போஜனம் பண்ணுகிறேன். நான் தப்பி கரை சேர்ந்து உமக்கு முன்பாக திருமுகத்துக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு விசை இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள்.
Lord, I take meat according to your word, but I should escape to the land safely and stand before you. Just all those who say that, lift your hands and pray. உம்முடைய வார்த்தையை நம்பி நான் இப்பொழுது போஜனம் பண்ண போகிறேன். I am going to take meat according to your word. இனிமேல் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உள்ள எல்லா சத்துருவின் வல்லமைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நான் தப்பி மகிமையிலே நீர் வெளிப்படும் பொழுது, எக்காலம் தனி தொனிக்கும் பொழுது நான் உமக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். Hereafter I should escape all the snares of the enemy, escape to the land and stand before you. உன்னுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது தேவன் அதை காண்கிறார். God sees your hand which is lifted up. நீ இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். You will receive an anointing. கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். God is going to strengthen you. இந்த பலத்தோடு நீ போய் கொண்டே இருக்கலாம். Go with this thy strength. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? Go with this thy strength, have not I sent thee. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 hallelujah. Rikabalabaka tidabaka tidabaka tidabanya. ஒரு அபிஷேகத்தோடு நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ள போக வேண்டும். Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு பரிசுத்தமாகுதலோடு கர்த்தருடைய பந்திக்கு போவோம். ஒரு விடுதலை